தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விவரங்களை மனுதாரர் தரப்பிற்கு அறிக்கையாக வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். தமிழக அரசுக்கு என்னென்ன உத்தரவுகள் இந்த விவகாரத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முடித்து வைத்தது. இதை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி இந்த வழக்கின் விசாரணையை மக்களவை தேர்தலுக்கு பிறகு தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது மனுதாரர் ஹென்றி திபேன் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கை தற்போது வரை தனக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு அரசு தரப்பில் அறிக்கை தயாராகிவிட்டது, அடுத்த விசாரணையில் சமர்ப்பிக்கப்படும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அறிக்கையாக வழங்க வேண்டும், மனுதாரர் தரப்புக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.